ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப் சீரீஸ் பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்தியான சூப். தக்காளி, காய், பால், பூண்டு இந்த மாதிரி சூப்புக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே சேர்க்காம ஒரு ஹெல்தியான சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சூப் செய்கிறதுக்கு முதல்ல கருப்பு கடலையை வேக வச்சுக்கணும். 6லேருந்து 7 விசில்ஸ் போல் குக்கரில் சேர்த்துக்கிட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. சுண்டலெல்லாம் நல்லா ஆற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போது அடுத்து ஒரு பேனில் 20 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கூடவே 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா சாட் பண்ணிக்கணும். 5லேருந்து 7 நிமிஷம் போல் ஆகும் நல்லா சாட் ஆகிறதுக்கு. கூடவே ஒரு பச்சை மிளகா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருப்பு கடலை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சூப் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்தக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் காரத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு இந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய கருப்பு கடலை சூப் ரெடி ஆகிடும். இந்த பிளாக் சென்னா சூப் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி, காய், பூண்டு, பால் இந்த மாதிரி எந்த வகையான சூப்புக்கு முக்கியமான பொருள் சேர்க்காமல் இன்றைக்கி சூப் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க சுண்டல் சாப்பிட்றதுக்கு விருப்பப்படலைன்னா இந்த மாதிரி சூப் செஞ்சு தாங்க, ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சீரீஸ் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஹெல்தி பாஸ்தா சீரீஸ், ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ், கூட்டு சீரீஸ், குழம்பு சீரீஸ், சாதம் சீரீஸ், லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ், healthy milkshake series, healthy starter series, healthy laddu series, healthy milkshake ideas, healthy ice cream series, no onion, no garlic recipes, gluten free recipes, margari masam sadam recipes, healthy cake series, healthy laddu series, sweet series, Krishna Jayanti special recipes. இந்த மாதிரி நிறைய சீரீஸ் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் ஒரு சுவையான ரெசிபியுடன். தேங்க்யூ.